ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. ஸோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. ஸோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது, வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். ஸோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் அதாவது சனீஸ்வரனை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்க ராசியில தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறார். உழைப்புக்கும் கடின உழைப்புக்கும் 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்காளர்களுக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு புகழ்மிக்க மாதம், அதாவது புகழ்பெற்ற மாதமாகவும் உங்களை புகழின் உச்சிக்கும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது, உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடியும் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் இன்னும் இன்னும் பெருசா ஒன்னும் வளர முடியலையேன்னு புலம்பிக் கொண்டிருந்த மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம்னு சொல்லாங்க. ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்களோட பொருளாதார வசதி பெருகக்கூடிய மாதம், தனவரவு, பொருளாதாரம், நீங்க நினைத்ததை முடிக்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. குரு பகவான் 7இல் உச்சம் பெற்று பலம் புரிந்து இந்த மாதம் இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். உங்க சுகம் அதிகரிக்கும், உங்களோட சந்தோஷம் மேம்படும், அதாவது உங்களோட சுகத்துக்காகவே இந்த மாதம் பிறந்ததுன்னே சொல்லாங்க. உங்களுக்கு அதாவது நீங்க நினைத்த சின்ன சின்ன ஆசைகளாகவும் சரி, உங்களோட கனவு திட்டங்கள்லாம் நிறைவு பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. வேலையில முக்கியமா தொழில புதிய மாற்றங்கள், நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பெற்று பலம் பொருந்து இருக்கிறாரு. இந்த மாதம் கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. சுக்கிர பகவானும் அங்கதான் இருக்க போறாருங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ 6ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் பலம் புரிந்து இருக்கும் போது, புதன் ஆட்சி பெற்று இருக்கும் போது உங்களுக்கு வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள் தீரும். வேலையில புதிய மாற்றம், உத்தியோகம், உங்களோட பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு, அரசியல் சார்ந்த வேலைக்கு காத்து கொண்டிருக்கலாம், முக்கியமா பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துறோம். ஏன்னா சனீஸ்வரன் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்கு நிறைய பேர் அந்த கவர்மெண்ட் ஜாப், கீழ்நிலை ஊழியர், அதாவது கவர்மெண்ட் தொழிலே பாத்தீங்கன்னா மிடில், அது லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற அந்த அந்த டெசிக்னேஷன்ல இருக்கவங்கலாம் மகர ராசி பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப பணி நிரந்தரம் இல்லாம நிறைய பேர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிரந்தர பணி உங்களுக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு எல்லாம் இருக்க போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள், அதாவது அந்த
அதாவது கீழ்நிலை ஊழியர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு துறையில இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க, அந்த தூய்மை பணியாளர் இந்த மாரி அடிமட்டத்தில இருக்கிற நெறைய தொழிலாளருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சனியோட ஆதிக்கம் கொண்ட மகராசி நேயர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. செவ்வாய் உச்சம் பெற்றவர்களும் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, நீங்க வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், கஷ்டங்கள்லாம் தீர்ந்து, இதன் மூலியமா உங்களுக்கு பணப்புழக்கத்தையும், பொருளாதார வசதியும் குடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்போது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது, கலைத்துறையில இருக்கவங்க, அதாவது மீடியா துறையில இருக்கவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள், புதிய புதிய சான்ஸ்லாம் கிடைக்க போகுது. இதன் மூலியமா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றக் கொடுக்குது. அதாவது இவ்வளவு நாளா நீங்க பண்ண முயற்சிகளாம் ஆதாயமும், பொருளாதார வசதியும், லாபமும் மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் 100% இருக்குங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து 100% எஃபோர்ட்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் வந்து தோல்வி அடைந்தாலும், அதுல வந்து ஒரு சங்கடங்களை பார்த்தாலும், இல்ல இது நம்மளால முடியும், என்னால முடியும், இதை நான் வெற்றி அடைந்தே தீர்வேன்னு பல தடவை வந்து போராடி வெற்றி அடையக்கூடிய ராசிகளில் மகர ராசிக்காரர்கள் நிகரே கிடையாது. ஏன்னா அத்தனை கடின உழைப்புக்கு, போராட்ட குணத்துக்கும் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது, அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் உங்க ராசியையும் பார்க்கிறாரு. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை, அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் காத்துக்கிட்டுன்னே சொல்லலாங்க. இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு வந்து வேலை பண்றோம், வேலை கிடைக்குது, ஏதோ ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா அதனோட பலனை அனுபவிச்சோமான்னு தெரியாது. ஆனா இந்த மாதம் நீங்க 100% உங்களோட எஃபர்ட்டே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பலன், பொருளாதாரம், அதாவது பண புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்க காசுல, உங்க காட்டுல மழைன்னு சொல்லாங்க. ஸோ பொருளாதார வசதி, குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்கி போடுறது, மனைவிக்கு தேவையான வந்து நகை வாங்கி கொடுக்கறது, குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாக்குறது. ஸோ இவ்வளவு நாளா வந்து நீங்க குடும்பத்தை வந்து பிரிஞ்சு வேலை நிமித்தமும், தொழில் நிமித்தமாகவும் டிராவல் சுத்திட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி, ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேலை தொழில் இருந்த சங்கடங்கள் தீரும். நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு. புதிய புதிய முதலீடுகள், அதாவது தொடர்புகள் மூலயமாக, பெரிய மனிதர்களின் ஆதரவு மூலமாக, பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மூலயமாக உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து சாதகமான அமைப்பு, பொருளாதார வசதி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் பலம் புரிந்து இருக்கும்போது, நீண்ட நாளா வந்து தடைப்பட்டிருந்த திருமண தடைகள் நீங்கும், திருமணம் கைகூடும், காதல், கல்யாணம் என குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பு 100% மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கண்கூடும். இவ்வளவு நாளா நீங்க ஜாதகம்லாம் பார்த்துட்டு வந்தீங்க, 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் பாருங்கன்னா, இந்த மாதம் பாருங்க, டக்குன்னு எல்லாம் அமையும். திடீர்னு போவாங்க, பொண்ணு வீட்டுல இருந்தே கால் பண்ணுவாங்க, நீங்க அவங்க வீட்டுக்கு போவீங்க, டக்குன்னு டேட் ஃபிக்ஸ் ஆகும், உடனே என்கேஜ்மெண்ட் நடக்கும், உடனே 2 மாசத்துல உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டு கல்யாண வாழ்க்கைக்கு போகும் அமைப்பு எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்களுக்கே அது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதிர்ஷ்ட மழை, காசு மழை என பொருளாதாரம், புகழ் என சோசியல் ஸ்டேட்டஸை வந்து வளப்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் போது வாழ்க வளமுடன்.